السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையானது பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 95 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 96வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இந்த அரபி இலக்கணத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் இதை தொடர்ந்து காணும் பொழுது. ஏனென்றால் இதிலே பாடம் மட்டும் நம்மளுக்கு பாடம் மட்டும் இல்லாமல் பயிற்சிகளும் சேர்ந்து வழங்குகிறார்கள். அதில் ஏறா பயிற்சி, கவிதை என அனைத்தையும் வழங்குகிறார்கள். வாருங்கள், தொடர்ந்து நாம் பாடத்தையும் கவனிப்போம், பயிற்சிகளையும் சேர்த்து கவனிப்போம். அல்லாஹு தாலா இதன் மூலம் அரபி இலக்கணத்தை விளங்குவதற்கும் அதை மறக்காமல் இருப்பதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் போலாமா? இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அக்ஸாமுல் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் 4வது பாடமான இஸ்முத் தஃலீலை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதை 3 பாடமாக பிரித்து நம்மளுக்கு நடத்தினார்கள். இஸ்முத் தஃலீல் என்றால் என்ன, அதனுடைய நிபந்தனைகளை பற்றி முதல் பாடமும், இஸ்முத் தஃலீல் எத்தனை நிலைமைகளில் வரும், 4 நிலைமையில் வரும் என 2வது பாடமும், 3வது பாடத்தில் அது என்ன அமல் செய்யும் என்பதை 3வது பாடத்திலும் நம்மளுக்கு நடத்தினார்கள். இஸ்முத் தஃலீல் என்றால் என்ன? 2 விஷயத்திற்கு ஒரு தன்மை இருக்கும். அந்த 2க்குமே அந்த தன்மை இருக்கும். ஆனால் ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்கும் என்பதை காட்டுவதற்கு இஸ்மு தஃபீல் என்பார்கள். இன்னும் அதோட நிபந்தனைகள் என்ன? தஅஜ்ஜுபுக்கு வரக்கூடிய அந்த 8 நிபந்தனைகள் இந்த இஸ்மு தஃலீலுக்கு வசனுக்கு எடுக்க வேண்டும் என்றால் அந்த 8 நிபந்தனைகள் இதற்கும் வர வேண்டும். தஅஜ்ஜுபுடைய வசனுக்கு 8 நிபந்தனைகள் படித்தோம். அதே 8 நிபந்தனைகள் வந்தால்தான் என்ன செய்ய முடியும்? இஸ்மு தஃலீலுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? இந்த வசனில் கொண்டு வர முடியும். அப்படி அந்த 8 நிபந்தனைகள் இல்லை என்றால் அஷத்து அக்ஸர் என்று கொண்டு வந்து நாம் எதை நாடுகிறோமோ அதை மஸ்தராக பின்னாடி கொண்டு வர வேண்டும் என்று நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இதுதான் நிபந்தனைகள். 4 நிலைமைகள். இஸ்மு தஃலீல் 4 நிலைமைகள்ல வரும். என்னென்ன நிலைமைகள்? அலிஃப் லாம் இல்லாமல் இலாஃபத் இல்லாமல் வருவது முதல் நிலைமை. 2வது இலாஃபத்தில் நக்கிராவின் பக்கம் இலாஃபத்தில் வருவது. 3வது மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத்தில் வருவது. 4வது அலிஃப் லாமுடன் வருவது. இதில் முதல் நிலைமையில் அலிஃப் லாமும் இலாஃபத்தும் இல்லாமல் தனிமையாக இருந்தால் அது எப்பொழுதுமே முஃப்ரதாக வரும். அதே போல முதக்கராக வரும். அதே போல நக்கிராவின் பக்கம் இலாஃபத்துடன் வந்தால் அப்பொழுது முஃப்ரதாக வரும், முதக்கராக வரும். மற்ற நிலைமைகளில் என்னது? அலிஃப்லாமுடன் வந்தால் அது முன்னாடி உள்ளதற்கு மௌசூஃபுக்கு தோதுவாக தான் வரும். ஒரு மரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டால் அந்த நிலைமையில் நம்ம தோதுவாகவும் கொண்டு வரலாம், முன்னாடி உள்ளதற்கு தோதுவாக கொண்டு வரலாம், தோது இல்லாமல் முஃப்ரத் முதக்கராவும் கொண்டு வரலாம் என 4 நிலைமைகளை பார்த்தோம். கடைசியாக அமல். அது என்ன அமல் செய்யும் என்று பார்க்கும் பொழுது, லாஹிரா என்னது? முஸ்தத்திரான லம்மிற்கு அது என்ன செய்யும்? ஃபாயில் என்ற அடிப்படையில் ரஃபா செய்யும். வெளிப்படையாக இது அமல் செய்யுமா என்று கேட்டால் ஆம், அமல் செய்யும். அதற்கு நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவது, அந்த இஸ்மு தஃலீலுக்கு முன்னாடி நஃபியோ இல்லை இஸ்திஃபாமோ அல்லது நஹியோ வந்திருக்க வேண்டும். அந்த இஸ்மு தஃலீலோட இடத்தில் ஒரு அதே இஸ்மு தஃலீல் கொடுக்கக்கூடிய அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேலை போட முடிய வேண்டும். இன்னும் அது எதற்கு ரெஃபர் செய்ததோ வெளிப்படையான அந்த வார்த்தை அந்நிய வார்த்தையாக வேண்டும். அப்படி என்றால் முன்னாடி போயிருக்க கூடாது, பின்னாடிதான் வரணும். 4வது, தன்னை விடவே சிறப்பாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ முஃபல்லல் அலிஹி, இந்த மர்ஃபூஆ நம்ம எது ரெஃபர் செய்யறோமோ அதுதான் முஃபல்லல் அலிஹிவாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் தெளிவாக பாடத்தில் கண்டுவிட்டோம். வாருங்கள், இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். இப்ப பயிற்சி 10 காணுங்கள். பயிற்சி 10 என்ன சொல்றாங்க? கவ்வின் உருவாக்கு, சித்த ஜுமலின் 6 வாசகங்களை உருவாக்கு, எஸ்தமிழு குல்லும் மின்ஹா அந்த 6 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே, பல இஸ்மி தஃலீலின் இஸ்மு தஃலீலின் மீது உள்ளடக்கி இருக்குமே, அத்தகைய 6 வாசகங்களை உருவாக்கு. சரியா? 6 வாசகம், அதுல எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும்? இஸ்மு தஃலீல் இருக்க வேண்டும். சரியா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? பிஹைஸ் ஒரு விதத்தில் எகோனு ராஃபிஅன் லமீரன் முஸ்தத்திரன் ஃபி ஸலாசில் ஊலா முதல் 3 வாசகங்களிலே மறைந்திருக்கக்கூடிய லமீராக ரெஃபர் செய்யக்கூடியதாக அப்ப அந்த இஸ்முத் தஃலீல் ஆகும். வ வ இஸ்மன் லாஹிரன் ஃபி ஸலாசில் அகீரதி கடைசி 3 வாசகத்திலே வெளிப்படையான இஸ்மாக ரெஃபர் செய்ய வெளிப்படையான இஸ்முக்கு ரெஃபர் செய்யக்கூடியதாக
அந்த இஸ்மு தஃப்லீல் ஆகும். அப்ப முதல் 3 வாசகத்திலே மறைந்து இருக்கக்கூடிய லமீருக்கு ரெஃபர் செய்யக்கூடியதாகவும், கடைசி 3 வாசகங்களிலே வெளிப்படையான இஸ்முக்கு ரெஃபர் செய்யக்கூடியதாகவும் அந்த இஸ்மு தஃப்லீல் ஆகுமே. அந்த விதத்தில் இஸ்மு தஃப்லீலின் மீது அந்த 6 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே, அத்தகைய 6 வாசகங்களை உருவாக்கு. இப்போ மொத்தம் 6 வாசகம் எல்லாத்துலயும் இஸ்மு தஃப்லீல் இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் 3 வாசகம் மறைந்திருக்கும் லமீருக்கு ரெஃபர் செய்யணும். அடுத்த 3 வாசகம் வெளிப்படையா இருக்கக்கூடிய லமீருக்கு வெளிப்படையா இருக்கக்கூடிய இஸ்முக்கு ரெஃபர் செய்யக்கூடியதாக இருக்கணும். சரியா? இந்த மாதிரி 6 வாசகம் உருவாக்கிட்டு சும்ம பையினில் முஃபல்லல வல் முஃபல்லல் அலைஹி ஃபி குல்லி ஜும்லத்தின். முஃபல்லல் இன்னும் முஃபல்லல் அலைஹியை விவரி ஃபி குல்லி ஜும்லத்தின், ஒவ்வொரு வாசகத்திலையும் விவரி. இப்போ முஃபல்லல் எது, முஃபல்லல் அலைஹி எது என்பதை ஒவ்வொரு வாசகத்திலும் நம்ம விவரிக்கணும். இப்போ இது விளக்கம் நம்ம சொல்லிட்டோம். முஃபல்லல் அலைஹி, ஒரு தன்மையை வைத்து இரு விஷயத்தை நாம் ஒப்பிடுவோம். அந்த ஒரு தன்மை ஒண்ணுக்கு அதிகமாக இருக்கும், ஒண்ணுக்கு கம்மியா இருக்கும். எதற்கு கம்மியாக இருக்கிறதோ அது முஃபல்லல் அலைஹி, எதற்கு அதிகமாக இருக்கிறதோ அது முஃபல்லல். சரியா? பாருங்கள், இப்பொழுது அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை இப்பொழுது பார்ப்போம். இப்ப பாருங்க, அதனுடைய பதில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப 3 ஜும்லாக்கள் எப்படி சொன்னாங்க? சலாசு ஜுமலின் 3 வாசகங்கள் தஸ்தமிலு அலா இஸ்மி தஃதீலின் ராஃபிஅன் லமீரன் முஸ்தத்திரன், மறைந்திருக்கும் லமீருக்கு ரெஃபர் செய்யக்கூடிய. சரியா? அப்ப தஸ்தமிலு அலா இஸ்மி தஃதீலின் ராஃபிஇன் லமீரன் முஸ்தத்திரன், மறைந்த லமீருக்கு ரெஃபர் செய்யக்கூடிய இஸ்மு தஃதீலின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய 3 வாசகங்கள். அதான் மேல சொன்ன அதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. சரியா? அந்த 3 வாசகங்கள் கேட்டாங்களா, அந்த இந்த 3 வாசகம் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப இங்க கொடுத்திருக்காங்க அந்த 3 வாசகம். அதுல ஃபர்ஸ்ட் என்னது? அல் ஃபஹ்து அஸ்ரஉ மினல் அஸதி, சிறுத்தை ஆகிறது சிங்கத்தை விட மிக வேகமாக விரையக்கூடியதா இருக்கிறது. இப்போ பாருங்க, ஃபஹுதும் விரைந்து ஓடும், சிங்கமும் விரைந்து ஓடும். ஆனா எதுல அதிகமா இருக்கு? ஃபஹுது அதிகமா விரைகிறது, சிறுத்தை தான். சிங்கம் கம்மி. அப்ப எதுக்கு கம்மியோ அதுக்கு பேர் தான் இது முஃபல்லல் அலைஹி, எதுக்கு அதிகமோ அதுக்கு பேர் முஃபல்லலு. நம்ம முஃபல்லல் அலைஹிய இன்னொன்னு விதத்திலையும் கண்டுபிடிக்கலாம். மின்னுக்கு அப்புறமா வர்றதுதான் என்னது? முஃபல்லல் அலைஹி. அது நஃபி இல்லாமல் இருந்தால். சரியா? இங்க நஃபி வரல. சரியா? அதனால இந்த அசத் தான் என்னது? முஃபல்லல் அலைஹி. ஃபஹது தான் என்னது? முஃபல்லல். பாருங்க, இங்க குறிப்பிட்டிருக்காங்க முஃபல்லல் எது? அவள் ஃபஹது தான் முஃபல்லல், அசது முஃபல்லல் அலைஹி. அப்ப இதை விட சிறப்பாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். முஃபல்லல் அலைஹியோட அர்த்தமே அதானே, இதை விட சிறப்பாக்கப்பட்டது. அப்ப எதை விட சிறப்பாக்கப்பட்டது? சிங்கத்தை விட தானே சிறப்பாக்கப்பட்டது. இப்ப ஃபஹது தான் என்னது? முஃபல்லல் பிஹி, எதை கொண்டு சிறப்பாக்கப்பட்டது? ஃபஹதை கொண்டு சிறப்பாக்கப்பட்டது. சரியா? அப்ப அரபிலையும் மனப்பாடம் பண்ண சொன்னதால்தான் நம்ம முஃபல்லல் அழகிய சொல்லிட்டு இருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க, அல் ஜும்ல அல் ஜமலு, என்னது? அல் ஜமலு அஸ்பரு மினல் ஹிசானி, ஒட்டகமாகிறது குதிரையை விட மிக பொறுமையானதா இருக்கும். அப்ப எதுக்கு ரெண்டும் பொறுமையா? குதிரையும் பொறுமை, ஒட்டகமும் பொறுமைதான். ஆனால் எதுல அதிகமான பொறுமை? ஜமல், ஒட்டகம் தான். அப்ப எது முஃபல்லல் பிஹி? ஒட்டகம் தான். எது கம்மியான பொறுமை? ஹிசான் தான். சரியா? அப்ப முஃபல்லல் ஜமல் இங்க கொடுத்துருக்காங்களா? முஃபல்லல் ஜமல், முஃபல்லல் அலிஹி எது? ஹிசான், குதிரை. ஓகேவா? அடுத்து பாருங்க, அர்ரஜுலு அக்வா மினல் மர்அதி, ஆண் என்பவன் அக்குவா வலுவானவனாக இருப்பான், மினல் மர்அதி பெண்ணை விட வலுவானவனாக இருப்பான், மிகவும் வலுவானவனாக இருப்பான். அப்போ வலுவானவன், ஆணும் வலுவானவன் தான், பெண்ணும் வலுவானவன் பெண்ணும் வலுவானவள் தான். இருவரும் அந்த வலுவானது என்பது, வலிமை என்பது இருவரிடமும் இருக்கிறது. ஆனால் வலிமை யாரிடம் அதிகமாக இருக்கிறது? ஆணிடம். அப்ப ஆணிடம்தான் அதிகமாக இருக்கிறது. அப்ப எது முஃபல்லல் பிஹி? முஃபல்லலு, இதான் முஃபல்லலு. முஃபல்லல் அலிஹி இந்த மர்அத் என்பது. சரியா? அதான் கொடுத்திருக்காங்க. முஃபல்லல் எது? அர் ரஜுலு, முஃபல்லல் அலிஹி எது? அல் மர்அத்து. சரியா? இப்ப அதுக்கப்புறமா பாருங்க,
சலாசு ஜுமலின் மூன்று வாசகங்கள், எஸ்தமிலு குல்லும் மின்ஹா அந்த மூன்று வாசகங்களில் இந்த ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும். அலா இஸ்மி தஃப்லீலின் ராஃபியின் இஸ்மன் தாஹிரன் வெளிப்படையான இஸ்முக்கு ரெஃபர் செய்யக்கூடிய இஸ்மு தஃப்லீலின் மீது அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள் கேட்டாங்களா இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க, மரர்த்த நீ கடந்து சென்றுள்ளாயா பி ஃபக்கீரின் ஒரு ஏழையை கொண்டு கடந்து சென்றுள்ளாயா, அஹ்ஸன ஃபீ நஃப்ஸிஹி அத்தஅஃபுஃபு தன்னடக்கம் அவர் உள்ளத்தில் அதிக அழகாக இருக்குமே அத்தகைய ஒரு ஏழையை கொண்டு கடந்து சென்றுள்ளாயா, மின்ஹு ஃபீ நஃப்ஸி அலியின் அலியுடைய உள்ளத்தில் இருக்கும் தன்னடக்கத்தை விட அவர் உள்ளத்திலே தன்னடக்கம் அழகாக இருக்குமே அத்தகைய ஏதேனும் ஒரு ஏழையை கொண்டு நீ கடந்து சென்றுள்ளாயா, அப்படி யாரையும் நீ பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். சரியா? நீயுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த தன்னடக்கத்தை விட வேற ஒரு சிறந்த தன்னடக்கம் உள்ள ஒரு மனிதரை கடந்து சென்றுள்ளாயா அப்படின்னு கேள்வினா, அப்ப யாருக்கு அதிகமா இருக்கு? அப்படி யாரையும் பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப யாருக்கு அதிகமா இருக்கு? அலிக்குதான் அதிகமா இருக்கு. அவங்கள மாதிரி வேற யாருக்கும் என்ன இல்ல இல்லைன்னு சொல்ல வராங்க. சரியா? அப்ப யாருக்கு அதிகம்? அலிக்குதான் அதிகம். அப்ப அதான் முஃபல்லலு. இப்ப ஃபக்கீரின் அஹ்ஸன ஃபீ நஃப்ஸிஹின்றது முஃபல்லல் அலைஹி. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, அத்தஅஃபுஃபு ஃபீ நஃப்ஸி அலியின் அலியின் உள்ளத்திலே உள்ள அந்த தன்னடக்கம். ஆஹ் அதே போல தஅஃபுஃபு ஃபி நஃப்ஸி கைரிஹி மற்றவரின் உள்ளத்திலே உள்ள தன்னடக்கம். அதான் முஃபத்தல் அலிஹி. இப்ப எல்லாரையும் விட தன்னடக்கம் உள்ளவர் யாரு? அலிதான். அப்ப என்னது மற்றவரிடம் வாய் திறந்து கேட்காமல் தன்னடக்கத்துடன் அதே போல பத்தினித்தனத்துடன் அந்த வெட்கத்துடன் இருப்பதுதான் தஃபூஃப் என்ற தன்மை. அது யாரிடம் அதிகமாக இருக்கிறது? அலியின் உள்ளத்திலே அதிகமாக இருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, மா ரஐத்து பின்தன் நான் எந்த ஒரு மகளையும் கண்டதில்லை, பெண் பெண்ணு பெண் பெண் பிள்ளையும் நான் கண்டதில்லை. அஜ்மல ஃபி ஐனிஹா அஜ்மல அழகானதாக இருக்குமே, ஃபி ஐனிஹா அந்த பெண்ணின் கண்ணிலே என்னவாக இருக்கும்? அழகானதாக இருக்குமே அத்தகைய எந்த ஒரு பெண்மணியும் நான் கண்டதில்லை. என்னது அழகாக இருக்கும் அந்த பெண்ணின் கண்ணிலே? அல் குஹ்லு. அல் குஹ்ல்னா அந்த இது போடுவாங்கல்ல, மை அழகு. நம்ம சுருமான்னு சொல்லுவோம்ல, அந்த சுருமா, இந்த மை. சரியா? இந்த சுருமா மை அந்த பெண்ணின் கண்ணிலே சுருமா மை அழகாக இருக்குமே அத்தகைய எந்த பொண்ணையும் நான் கண்டதில்லை. மின்ஹூ ஃபி ஐனி புசைனா புசைனா என்ற பெண்ணின் கண்ணிலே இருக்கும் கண்மையை விட எந்த ஒரு பெண்ணின் கண்ணிலும் கண்மை அழகானதாக இருக்குமே அத்தகைய எந்த ஒரு பெண்ணையும் நான் என்ன செய்ததில்லை, பெண் பிள்ளையும் நான் கண்டதில்லை. இப்ப புசைனாவின் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண்மையை விட மற்ற பெண்ணின் கண்ணில் இருக்கக்கூடிய கண்மை அழகாக இருக்கும் எந்த ஒரு பெண்ணையும் நான் என்னது செய்ததில்லை, நான் கண்டதில்லை. அப்பனா புசைனாவின் கண்ணில் இருக்கிற மாதிரி நான் எந்த ஒரு பெண்ணையும் பார்த்ததே இல்லைன்றாங்க. சரியா? அப்ப யாருக்கு அதிகமா இருக்கு கண்மை அழகு? புசைனாக்கு தான் அதிகமா இருக்கு. பதான முஃபல்லல் அல் குஹ்லு ஃபி ஐனி புசைனா புசைனா என்ற பெண்ணின் கண்ணிலே உள்ள குஹ்லு அந்த அந்த கண்மை இருக்கிறதல்ல சுருமாமை அந்த கண்மை தான் என்னது? அது என் முஃபத்தல் அலிஹது அல் குஹ்லு ஃபி ஐனி கைரிஹா இந்த புசைனா அல்லாத மற்ற பெண்ணின் கண்ணிலே உள்ள கண்மை. சரியா? மற்றவங்களில் இருக்கக்கூடிய கண்மையை விட யாருக்கு தான் அதிகமா இருக்கு? முசைனாக்கு தான் அதிகமா இருக்கு. சரியா? இப்போ புசைனத்தான் படிக்கணும். ஐனி புசைனத்தை இங்கேயும் புசைனத்தை தான் வரும். சரியா? அடுத்து பாருங்க கடைசியா, லா யகுன் அஹதுன் அஸ்ரஅ இலைஹி இகாசத்துல் மல்ஹூஃபி மின்ஹா இலைக யா இஸ்மாயிலு ஒருவரும் ஆக வேண்டாம். எப்படி ஆக வேண்டாம்? அஸ்ரஅ இலைஹி அவர் அந்த ஒருவரின் பக்கம் விரைவது. ஆஹ் இகாசத்துல் மல்ஹூஃப் துயரப்பட்டவருக்கு உதவி செய்வது அவரின் பக்கம் இதையுமே அத்தகைய ஒருவரும் ஆக வேண்டாம். மின்ஹா இலேக்க ஒன் பக்கம் அந்த உதவி விரைவதை விட அந்த துயரப்பட்டவரின் உதவி அவரின் பக்கம் விரையுமே அத்தகைய ஒருவரும் ஆக வேண்டாம். யா இஸ்மாயிலு இஸ்மாயிலே உன்னின் பக்கம் அந்த உதவி விரைவதை விட அந்த துயரப்பட்டவருக்கு உதவி செய்வது மற்றவரின் பக்கம் அந்த ஒருவரின் பக்கம் விரையும் அத்தகைய ஒருவரும் ஆக வேண்டாம். சரியா? அப்ப என்ன சொல்ல வராங்க? உன்னை விட அந்த துயரப்பட்டவருக்கு உதவி செய்வது என்பது யார்தான் விரைந்து இருக்க வேண்டும்? நீதான் விரைந்து இருக்க வேண்டும். மற்ற யாரும் என்ன செய்யக்கூடாது? விரைந்தவராக இருக்கக்கூடாது என்ற அர்த்தம். என்னது? அப்ப அதான் இங்க என்னது? இலைக்க ஒன் பக்கம் அந்த உதவி என்பது விரைந்து செல்வது அந்த உதவிக்கு
துயரப்பட்டவருக்கு உதவி செய்வது என்பது உன் பக்கம் விரைவதை விட மற்றவர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, அதுல விரைந்து போகக்கூடாது. அப்ப நீ தான் விரைவா இருக்கணும்னு அர்த்தம். சரியா? அதான் இஸ்மாயிலே, நீ தான் என்னவாக இருக்க வேண்டும், விரைவாக இருக்க வேண்டும். அந்த உதவி செய்வதில் நீ உதவி செய்வதை விட மற்றவர்களின் உதவி, மற்ற எவருடைய உதவியும் விரைவாக இருக்க வேண்டாம்னு அர்த்தம். பாருங்க, இகாசத்து இஸ்மாயில் அலில் மல்ஹூஃபி. இப்ப யாரு இது விரைவாக இருக்க வேண்டும், முஃபல்லல் அதிகமா இருக்கணும் அப்படின்னு இந்த வாசகம் சொல்லுது. துயரப்பட்டவருக்கு துயரப்பட்டவருக்கு இஸ்மாயில் என்பவரின் அந்த உதவி செய்தல் தான் என்னவாக இருக்க வேண்டும், விரைவாக இருக்க வேண்டும். எது கம்மியா இருக்கணும், மற்றவர்களது அதை விட கம்மியா இருக்கணும். இப்போ முஃபல்லல் அழகியது இகாசத்து கைரிஹி லில் மல்ஹூஃபி. துயரப்பட்டவருக்கு மற்றவர்கள் உதவி செய்வது இது கம்மியா இருக்கணும். சரியா? அப்ப இது மூணு சொல்லியாச்சா? பாருங்கள், இப்ப இந்த வாசகங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. நாம் அடுத்து பார்ப்போமா? இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, கடைசி பயிற்சிக்கு முன்னாள் பயிற்சி பாருங்க. 11வது பயிற்சி தம்ரீனுன் ஃபில் ஏராபி. ஏராபிலே உள்ள பயிற்சி. அம்சா நமூதஜுன், எடுத்துக்காட்டு. மா மின் ஹதீகத்தின் அஜ்மலு ஃபீஹா ஸஹ்ரு மின்ஹு ஃபீ ஹதீகத்திக்கும். அப்ப எந்த ஒரு தோட்டமும் இல்லை, மின்னுக்கு அர்த்தம் வைக்க தேவையில்ல, இது ஜாயிதா தான். சரியா? எந்த ஒரு தோட்டமும் இல்லை, அஜ்மலு ஃபீஹா அஸ்ஸஹ்ரு, பூ அந்த தோட்டத்தில் அதிகமா அழகாக இருக்குமே, பூ அந்த தோட்டத்திலே அழகாக இருக்குமே, அத்தகைய எந்த தோட்டமும் இல்லை. மின்ஹு ஃபீ ஹதீகத்திக்கும், உங்களின் தோட்டத்திலே இருக்கக்கூடிய பூவை விட அந்த தோட்டத்திலே பூ அழகாக இருக்குமே, அத்தகைய அழகான பூவுடைய எந்த ஒரு தோட்டமும் இல்லை. சரியா? அப்போ உங்க தோட்டத்துல இருக்க பூவை விட மத்த அழகான ஒரு தோட்டம், பூ இருக்கக்கூடிய தோட்டம் எதுவும் இல்லைன்றாங்க. சரியா? அப்ப இதோடைய ஏராப், எப்பவுமே ஏராப்ல பயிற்சி தருவாங்க கடைசியில. அதே போல இங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஏராபுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. இப்ப மா என்பது இங்க பாருங்க, மா என்பது நாஃபியத்துன், இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மா நஃபி தானே, இல்லைன்னு தானே அர்த்தம் வச்சோம். அடுத்து பாருங்க, மின் என்பது ஹர்ஃபு ஜர்ரின் ஜாயிதுன், ஜர்ருடைய வார்த்தையாகும். ஜர்ரு தானே செய்யும் பின்னாடி வரத்துக்கு. இப்ப ஜன்னுடைய ஹர்ஃபு தான் ஜாயிதுன், என்னவாக இருக்கும், அதிகப்படியாக இருக்கும். இப்ப இது அதிகப்படியானது, அர்த்தம் வைக்க தேவையில்லை. மபுனியும் நல்ல சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனியாகும். நூனுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், அப்ப சுக்குனின் மீது மபுனியாகும். அதுக்கப்புறமா பாருங்க, ஹதீகத்தின். ஆஹ் அப்ப இது வந்து முபத்தத உன் மர்ஃபூ உன் பி லம்மத்தின் முகத்தரத்தின், ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். முபத்ததாவாகும், மர்ஃபூன் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். ஆஹ் அப்ப ரஃபானா வெளிப்படையில இந்த மின்னு வந்துட்டனால, அதிகப்படியான மின்னு வந்துட்டனால லஃப்தான் என்ன செய்வோம், மின் என்பது ஜர்ரு செய்யும். அதனால ஹதீகத்தின் என்ன செய்யறோம், மஜ்ரூரா இதை படிக்கிறோம். சரியா? ஆனா உள்ளுக்குள்ள இது ஜாயிதா, இது கணக்கே வைக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது, இது கணக்கே வைக்காம இதுதான் முபத்ததாவாக படிக்க வேண்டும். அதனாலதான் இது முபத்ததா மர்ஃபூஉன், இன்னும் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். பில் லம்மத்தின் முகத்தரத்தின், உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப உள்ளுக்குள்ள லம்மத் இருக்கும், இந்த மின் வந்து என்னது, ஜாயிதா. சரியா? அதனால்தான் இந்த மின்னை கணக்கில்லாமல் லஃப்லன் இது ஜர்ராக இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள என்ன இருக்கிறது, லம்மத் இருக்கின்றது. சரியா? உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, அப்ப இது ஹபரு. சரியா? அஜ்மலு ஹபருல் முபத்ததஇ, முபத்ததாவுடைய ஹபர் ஆகும். அஜ்மலு என்னது, முபத்ததாவுடைய ஹபர். மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். லம்மத்தி லாஹிரதி, வெளிப்படையான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப லாமுக்கு என்னது, லம்மத் தானே கொடுத்தோம், அப்ப வெளிப்படையான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, ஃபீஹா என்பது ஜார் மஜ்ரூரு. ஜாருன் மஜ்ரூருன், இந்த ஃபீ என்பது ஜாருன், ஹா என்பது மஜ்ரூருன் மஜ்ரூரா இருக்கும். ஹாலும் மின ஜஹரி, ஜஹரிலிருந்து ஹாலாகும். சரியா? அப்ப இது எங்க, அப்ப ஜஹரிலிருந்து ஹால் என்றால் ஃபீஹா அந்த தோட்டத்திலே என்ன இருக்கும், பூதானே இருக்கும். அப்ப எது ஹாலு, அந்த தோட்டத்தில் எங்க இருக்கும், அந்த பூதான் அந்த தோட்டத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜஹர் என்றால் பூதானே, அது எங்கே இருக்கிறது, அந்த தோட்டத்திலே இருக்கும் அல்லவா. அதனால்தான் ஜஹரில் இருந்து ஹால் ஆகும். அஸ்ஸஹ்ரு என்பது ஃபாயிலு அஜ்மல, அ- அஜ்மலு, அஜ்மலு உடைய ஃபாயில் ஆகும். இஸ்மு தஃப்லீல் வெளிப்படையான ஆஹ் இந்த அஸ்ஸஹ்ரு என்பதற்கு ரஃபா செய்துள்ளது. சரியா? அஜ்மலு உடைய ஃபாயில் தான் அஸ்ஸஹ்ரு. சரியா? அதான் இங்க குறிப்பிடுறாங்க. அஜ்மலு உடைய ஃபாயில் ஆகும்.
மின்ஹு மின்ஹு என்பது ஜாருன் மஜ்ரூருன் முத்தஅல்லகானி பி அஜ்மலு. அஜ்மலுவை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும். ஜாரும் இன்னும் மஜ்ரூராக இருக்கும். மின்னு ஜாரு, ஹூ வந்து மஜ்ரூரு. சரியா? ஜாரு மஜ்ரூரு அஜ்மலுவை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும். அப்ப எங்க போய் அர்த்தம் வைக்கணும்? அதான முத்தாலக் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இந்த மின்னுக்கு அப்புறமா எங்க போய் அர்த்தம் வைக்கிறோமோ அதுதான் முத்தாலக். அப்ப அந்த பூவை விட அழகானது, இப்ப பூவை விட அழகான தோட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு அங்க தானே சேர்த்து படிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. உங்களின் தோட்டத்திலே உள்ள பூவை விட அழகான எந்த ஒரு தோட்டமும் இல்லை. எந்த ஒரு தோட்டமும் அழகானதாக இல்லை. சரியா? அது அப்படிதானே அர்த்தம் வைக்கணும். அழகானது எத்தகைய அழகான தோட்டம்? பூ அந்த தோட்டத்திலே இருக்குமே, அத்தகைய அழகானது எந்த ஒரு தோட்டமும் இல்லை. அப்ப மின்ஹுக்கு அப்புறமா அழகான அந்த பூவை விட அழகான தோட்டம், அழகானது எதுவும் இல்லை அப்படின்னு மின்ஹுக்கு அப்புறமா அஜ்மலுல்லா சேர்க்கணும். அதனாலதான் தல்லுக்கு அஜ்மலுன்றாங்க. ஃபி ஹதீகத்திக்கும் என்பது ஃபி ஹதீகத்தி என்பது ஜாருன் மஜ்ரூருன், ஜாரு மஜ்ரூரா இருக்கும். ஃபி ஜாரு ஹதீகத்தி என்பது மஜ்ரூரு. அதுக்கப்புறமா முலாஃப் முலாஃபிலிஹி, ஹதீகத்தி முலாஃபு, கும் வந்து முலாஃபிலிஹி, அது பின்னாடி சொல்லுவாங்க. அதே போல ஹாலுன் மினல் ஹாஇ ஃபி மின்ஹு, மின்ஹுவிலே உள்ள ஹாவில் இருந்து ஹால் ஆகும். இப்ப மின்ஹுன்னு போச்சுல, எங்க அந்த மின்ஹுன்னு போச்சுல, பூவை விடன்னு அர்த்தம் சொன்னோம்ல, அந்த பூ எங்க இருக்குது? உங்களின் தோட்டத்துக்குள்ளதான் இருக்குது. அந்த தோட்டத்துக்குள்ளதான் இது இருக்கு. அந்த அப்ப ஹால் என்றால் இந்த பூ எங்க இருக்கிறது என்பதை குறிக்கிறது. சரியா? அந்த பூ எந்த நிலையில் இருப்பது? உங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பூ, மற்ற தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூ. ஓகேவா? அப்ப இதுவும் ஹால தானே சொன்னா, மற்ற தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூ. இப்ப இதுவும் பூதான், இதுவும் பூதான். அப்ப ஒரு பூவை விட இன்னொரு பூ சிறந்ததாக முடியுமா? நம்ம முன்னாடி பாடத்திலே விளக்கமா சொன்னதுதான். இந்த விஷயத்தில் ரெண்டுமே ஒரே விஷயமா தான் இருக்கும். முஃபல்லல் முஃபல்லல் அலைஹி ரெண்டுமே என்னவா தான் இருக்கும்? ஒன்னாக தான் இருக்கும். இது பூ, அதுவும் பூதான். தக்காளி தக்காளி, ஏதோ ஒண்ணு, ரெண்டு விஷயம் ஒன்றாக தான் இருக்கும். அப்ப எப்படி ஒன்னை விட ஒண்ணு சிறந்ததாகும்? அதுவும் தக்காளி இதுவும் தக்காளி தானே, இதுவும் பூ இதுவும் பூ தானே, இதுவும் கோதுமை இதுவும் கோதுமை தானே கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதிலை தான் நமக்கு பாடத்தில் சொன்னார்கள். அதை கவனிப்பது மாறுபடும். அப்ப இங்க என்ன கவனிப்பது மாறுபட்டது? இந்த மற்ற தோட்டத்திலே உள்ள பூ, இங்க உள்ள பூ என்பது உங்கள் தோட்டத்திலே உள்ள பூ. அப்ப ரெண்டும் கவனிப்பில் மாறுபடுகிறது. ரெண்டும் பூதான், ஆனா ரெண்டோடைய கவனிப்பும் மாறுபடுகிறது. இது உங்கள் தோட்டத்திலே உள்ள பூ, மற்ற தோட்டத்தில் உள்ள பூ. அப்ப எந்த இடம், அந்த ஹாலை கவனித்து ஒரு பூவை விட இன்னொரு பூ என்னவாகுது? சிறந்ததாக ஆகிறது. அப்படி அந்த ஹால் இரண்டும் மாறவில்லை என்றால் ரெண்டும் பூதான், ரெண்டும் ஒரே விஷயம் தானே, ரெண்டும் அழகு தானே அப்படின்னு வந்துடும். அப்ப அந்த ஹாலை கவனித்து, எந்த இடத்திலே இருக்கிற அந்த நிலைமையை கவனித்துதான். இப்போ மற்ற தோட்டத்திலே உள்ள பூ உங்கள் தோட்டத்திலே உள்ள பூ. சரியா? அப்ப அந்த ஹாலை கவனிக்க வேண்டும். ஹாலும் மினல் ஹாஇ மின்ஹு, மின்ஹுவில் இருந்து உள்ள அந்த ஹாவில் இருந்து ஹால் ஆகும். வக்கும் என்பது லமீருன், லமீரா இருக்கும். முலாஃபுன் இலைஹி, முலாஃபிலிஹியான லமீராக இருக்கும். ஹதீகத் முலாஃபு, கும் என்பது முலாஃபிலிஹியா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இதை முடித்து விட்டும். வாருங்கள் தொடர்ந்து பா ஏரா பயிற்சியும் தொடர்ந்து கவிதை பயிற்சியும் அடுத்த பாடங்களை தொடர்ந்து காண்போம். இந்த பயிற்சிகளை முடித்தவுடன் நாம் ஒரு புது பாடத்தை நாம் அடுத்து துவங்க உள்ளோம். வாருங்கள். பாடத்தை கவனிக்காம இந்த பயிற்சியும், இது முக்கியமான பயிற்சி, இந்த ரெண்டு பயிற்சியும். எனவே இந்த பாடத்தையும் அடுத்த பாடத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்துடன் தொடர்ந்து காணவும். வாருங்கள். ஆஹிரு தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.